விவேகத்திலும் வீரம் அரும் செயல் புரியும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விவேகம் அப்படின்னா கல்வி, அனுபவம், பெற்ற ஞானம் எல்லாமே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வீரம் அப்படின்னா துணிச்சல், எதையுமே எதிர்கொள்றதுக்கு தைரியம் உள்ள ஒரு மனசு. அப்போ விவேகம் மட்டும் இருந்தா பத்தாது, வீரம் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா விவேகம் இருந்தா சில நேரம் ஒரு காரியத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த விவேகத்தோட நமக்கு வீரம் இருந்ததுன்னா அந்த காரியத்தை எப்படி தைரியமாக எதிர்கொண்டு அதை ஜெயிக்கலாம், இல்லைன்னா கையாளலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போ ஒரு காரியம் நமக்கு சிறந்து முடியணும்னா அதுக்கு வீரம் நமக்கு கண்டிப்பாக தேவை. அந்த வீரம் இருந்தால் அரும் செயல் நடக்குமா, அதாவது நல்ல செயல், சரியான செயல் நடக்குமா? விவேகம் கண்டிப்பா தேவை. விவேகத்தை விட வீரம் நற்செயல் நடக்கிறதுக்கு, அதாவது அரும் செயல் நடக்கிறதுக்கு தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தைரியமா காரியங்களை எதிர்கொள்ளுங்க. அப்படி எதிர்கொண்டாலே போதும், பல நேரத்துல நமக்கு வெற்றி நிச்சயம்.